Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச brownie எப்படி வீட்ல ஈஸியா செய்யறது பார்க்கலாம் வாங்க. பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 100 கிராம் unsalted butter எடுத்துர்க்கேன். அது கூடவே 100 கிராம் dark chocolate எடுத்துர்க்கேன். இத நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கீழ ஒரு பாத்திரத்துல தண்ணி பாயில் பண்ண வச்சு மேலே இத நம்ம வச்சோம் அப்படினா இது நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு sugar சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 75 கிராம் அளவுக்கு நான் white sugar சேர்த்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு brown sugar சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுல்லா 100 கிராம் white sugar கூட சேர்த்துக்கலாம். brown sugar சேர்த்தா கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். நாம சேர்த்த sugar கரையிற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளா brownie செய்யணும் அப்படினா நாம சேர்த்த பட்டருக்கு பதிலா 100 ml அளவுக்கு sunflower oil சேர்த்துக்கலாம். அப்புறமா dark chocolateக்கு பதிலா 100 கிராம் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து சேம் மெத்தட்ல செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு vanilla essence சேர்த்து அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 50 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அது ஃபர்ஸ்ட் 25 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறமா மீதமா இருக்கிற மீதி 25 கிராம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்துர்க்கேன். இத ஒண்ணா சேர்த்து இது கூட நல்லா mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு முட்டை தாங்க. 2 மஞ்சள் கரு இருக்கு. சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த முட்டையும் சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேல ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். இதுல நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. oven 180 டிகிரில 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பேட்டர் அவன்ல வச்சிரலாம்.
180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் அழகாக ஃபட்ஜியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.